ஹாய். ரீசெண்டாக இப்போ ஜிம்மில் நடக்கக்கூடிய விஷயம் இது. ஸோ ரீசெண்டாக நானே ரீல்ஸில் தான் பார்த்தேன். ஸோ ஒரு கிளைண்ட் அவர் அனுபவப்பட்டு புலம்புறாரு. ஸோ அவர் சொல்றது நீங்களே கேளுங்களேன். ஜிம்மில் இப்போ பயிற்சி பண்ண வரக்கூடியவங்களை விட ட்ரைனர்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டாங்க. ஒரு ஜிம்மில் 30 ட்ரைனர் 40 ட்ரைனர் ஆயிட்டான். அபிஷியலா ஜிம் போட்ட ட்ரைனர் 10 பேர் இருக்காங்கன்னா, அன்அபிஷியலா கொஞ்சம் சில சப்ளிமெண்ட்ஸ் உடைய பெயர் தெரிஞ்சுக்கிட்டு அல்லது ஒரு சில ஒர்க் அவுட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அவன் ட்ரைனர் ஆயிட்டான். ஹெவியா ஒர்க் அவுட் பண்ண சொல்லி கொடுத்தாலே அவன் ட்ரைனர் ஆயிடுறான். ஸோ இதுதான் உண்மை. இப்போ ரீசெண்டாக நடக்கிறது இதுதான். நானும் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ ரீசெண்டாக நீங்களும் நிறைய இந்த விஷயத்தை பார்த்துருப்பீங்க. ஒன்றுமே தெரியாதவங்கலாம் வந்து அதை சாப்பிடு, இந்த சப்ளிமெண்டடு, அந்த சப்ளிமெண்டடு, இதை சாப்பிட்டா நீ பயங்கரமாக மாறிடலாம், அப்படி சாப்பிட்டா அப்படி மாறிடலாம்னு சொல்லிட்டு அதை பற்றி அந்த நாலேஜே இல்லாமல் சும்மா இப்போ தான் ஃபிட்னஸ் ஃபீல்டுக்குள்ளேயே வந்திருப்பாங்க. அவங்க இந்த சப்ளிமெண்ட் பற்றியெல்லாம் பேசியிருப்பாங்க. ஸோ மறக்காமல் இது உங்களுக்கு நடந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? பாய்.